அஷ்டாங்க யோகா முடித்தவர். ஸ்ரீ பால யோகா சென்டர் சென்னை KK நகரில் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். 50 விதமான முத்திரைகள், 120 ஆசனங்கள் அனைத்தையும் அவரவர் உடல் தகுதிக்கேற்ப குறிப்புகளை வழங்குகிறார்கள். யோகாச்சாரியா விருது, யோக ரத்னா விருது, யோகா வைபவா விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்கள். மேன்மை பொருந்திய யோகாச்சாரியா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடங்கலாம் ஐயா. வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குதுங்களா? சரியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே. தமிழ் ஆனந்த யோகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில கலந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. ப்ரேயர் மட்டும் பண்ணிடலாம். ஒரு தடவை மட்டும் ஓம்காரம் சொல்லிடலாம். இன்ஹேல். சிவ சிவ என்கில தீவினையாள சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உங்களுடைய 2 கையும் நல்லா வசிப்பீங்க. ஹீட் அப்படியே கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய வகுப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணு தரங்க. பயிற்சிக்கு போயிடலாம். இன்றைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிவ முத்திரைகள் அப்படின்றத பத்தி தான் எடுக்க போறோம். இந்த சிவ முத்திரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 முத்திரைகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறது. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமந்திர பாடல்லையும் சரி எல்லாத்துலயும் சிவனுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதற்கடவுளாகவும் அவரை தான் நம்ம முழு முதற்கடலாகவும் நம்ம பார்க்கிறோம். விநாயகரா இருந்தாலும் சிவபெருமானுக்கு மிக மிக முக்கியத்துவம். திருமந்திர பாடல்ல கூட சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடனும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்ததன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே அப்படின்னு திருமந்திர பாடல்ல பாடியிருப்பாங்க. இப்ப நிறைய பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனோட கலந்த மாதிரிதான் நிறைய திருமந்திர பாடல்ல இருந்துட்டே இருக்கு. சிவன் சொல்லியே சிவகதி அடையலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த சைவ நெறியில பிறந்தவங்களுக்கு சிவபெருமானத முழு முதற் கடவுளா எடுத்துக்கிறாங்க. நமது சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனத கடவுளாவும் வணங்கியிருக்காங்க. அதுலயும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அல்லல் பிராணாருக்கு வாய்ப்புபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலன இன்னும் காளாமணிவர். நீதான் கடவுள், பிரபஞ்சம்தான் கடவுள்னு ஏற்கனவே லாஸ்ட் வகுப்புல பார்த்தோம். அப்போ சிவனுடைய சீடர்கள் தான் இந்த சித்தர்கள் அனைவருமே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நமது சித்தர்கள் அனைவரும் சிவனை தான் தலைவனாக கொண்டு வணங்கியிருக்காங்க. வடநாட்டுல வைணவமும் தென்னாட்டுல சைவமும் செழித்து இருக்கிறது. எனவேதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவன் போற்றி அப்படின்ற சைவ சித்தாந்தமே தமிழ்நாட்டுக்குரிய ஆதி மதம்.
அப்போ சிவனுடைய அருளை பெறவும் சிவனை வசீகரிக்கிறதுக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை முத்திரை தான் சிவ முத்திரைகள் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கணும். அப்போ இந்த சைவம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படைப்பதும் அவனே, காப்பதும் அவனே, அழிப்பதும் அவனே, சிவன் தான் ஒரே கடவுள், முதல் கடவுள், சிவன் தான் மகேஸ்வரன். வைணவம் வேற மாதிரி சொல்லும். வைணவ மதம் தோன்றியதும் நம்ம தமிழ்நாட்டுல தான், சைவமும் இங்கதான் தோன்றது. ரெண்டு மதமும் தோன்றியது மூலம் நம்ம தென்னாடு தான். இப்ப எதற்காக சிவமுத்திரை நம்ம எடுக்கணும், ஏன் சிவமுத்திரையை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் இருக்கு பாத்தீங்களா. அந்த காத்தலுக்கும் படைத்தலுக்கும் ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னா அழித்தலுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் அழிந்தால்தான் மற்றொரு பொருள் வளர்ச்சி அடைய முடியும். உதாரணமா ஒரு நெல்லை நீங்க வயல்ல போட்டீங்க அப்படின்னா, ஒரு நெல்மணிய அது அழிந்து அதுல இருந்து பலவித நெல்மணிகள் வரும். ஓகேங்களா. ஒரு நெல் அழிந்தால் பல நெற்கள் வரும். அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கிறது இந்த சிவமுத்திரைகளை பொறுத்த வரைக்கும். அப்போ சிவனுக்கு ஆதாரம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சிவபெருமான் இல்லை அப்படின்னா பிரம்மாவுக்கும் வேலை கிடையாது, விஷ்ணுவுக்கும் வேலை கிடையாது, திருமாலுக்கும் வேலை கிடையாது. அப்போ சிவனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் பண்ணி இந்த சிவமுத்திரைகளை தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும். ஏற்கனவே போன வகுப்புல நம்ம வினை தீர்க்கும் விநாயகர் முத்திரைகள் பார்த்தோம். அதுல எவ்வளவு பேர் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சிவன் அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும். எந்த ஒரு வீட்லயுமே சிவனுடைய படங்கள் பூஜாரியில இருக்காது. அப்போ சிவன் அப்படின்னாவே ஒரு ரொம்ப கோவக்கார், ஏன்னா அழிக்கிற தன்மை உள்ளவர்ல. அதனால அவர் பெருசா போக்கஸ் பண்ணி வீட்டுல வைக்க மாட்டாங்க. யார் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்களோ அவர் வீட்டுல வச்சிருப்பாங்க. அப்போ சிவன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது தவறான பார்வையிலேயே நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். சிவன் நீங்க அப்படி எடுக்கும் பொழுது அவருடைய ரியல் குணம் பாத்தீங்க அப்படின்னா கருணை உள்ளவன், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், நன்மை செய்பவர் மட்டும்தான், நட்பானவர், மங்களகரமானவர், அருளாளர், இப்படியெல்லாம் அவரை புகழ் பாடலாம். அந்த அளவுக்கு சிவபெருமான் நல்வினைகளை தான் நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய தொழில் காரணமாக அவருடைய படத்தை நம்ம வைக்கிறது கிடையாது. அழித்தல் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால. உதாரணமா சொல்லணும்னா ஒரு பாடல்ல கூட இருக்கலாம், வந்தவரெல்லாம் பூமியில தங்கி விட்டா இருக்கிறவங்களுக்கு எங்க இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடும். வர்றவங்க எல்லாம் தங்கிட்டாங்கன்னா எங்க இடம் இருக்கும், இருக்காது. அப்போ ஒரு அழித்தல் இருந்தா தான் அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. அதை நம்ம உதாரணமா எடுத்துக்கோம். இப்போ அடுத்தது இந்த சைவம் தோன்றியது நம்ம தமிழ்நாட்டுல தான். அதுல 64 நாயன்மார்கள் இருப்பாங்க. வைணவம் தோன்றியதும் நம்ம தமிழ்நாடு தான். ஆனா அது அந்த சைடு போயிடுது. எதிர்காலத்துல அப்படி படிப்படியா அந்த சைடு மூவ் ஆயிடுச்சு. அந்த வைணவம் தோன்றியதுக்கு ஆதாரமும் நம்ம இந்த 12 ஆழ்வார்களும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓகேங்களா, தென்னாட்டில் உள்ளவங்க தான். அப்போ வைணவம் வடக்கு பக்கமும் சைவம் நம்ம தெற்கு பக்கமும் வந்துருச்சு. இப்போ நிலை சக்தியாக நம்ம ஆண் சக்தி, அதாவது சிவனை தான் சொல்றோம். நிலை, அதாவது ஸ்டாட்டிக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கறது சிவன். டைனமிக் எனர்ஜி பார்வதி. அப்போ ஒரு நிலை சக்தியையும் ஒரு இயங்கும் சக்தியையும் சேர்ந்த ஒரே கடவுள் சிவபெருமான் தான். ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நிலை சக்தி இயங்கும் சக்தியை இணைந்த ஒரே கடவுள் சிவபெருமான் தான். வெறும் சிவன் மட்டும் இருந்தால்
அது சமமாயிடும். அப்போ அந்த இயங்கும் சக்தி சேரும் பொழுது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இணையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதீத ஒரு சக்தி கிடைக்கிறது. நம்ம தேவியை வந்து டைனமிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், சிவா வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி. அதான் இங் யாங் தத்துவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. சிவபெருமானுக்கு சாந்த குணமும் உண்டு, ஆக்ரோஷ குணமும் உண்டு. ஆக்ரோஷ குணமா நம்ம வந்து ருத்ரனா பார்க்கலாம். இப்போ கைலாச மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் சாந்த குணத்துல இருப்பார். அதுவும் தட்சிணாமூர்த்தியா இருப்பார். தவம் பண்ணிட்டு அழகா பத்மாசனம் போட்டுட்டு தவம் பண்ணிட்டு இருப்பார் தட்சிணாமூர்த்தியாக. தீமை நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ருத்ரனாக இருப்பார். அப்போ அவருக்கு வந்து 2 குணங்கள் உண்டு. அதீத குணம், அன்பானவர். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க தப்பு நடக்குதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு ருத்ர வடிவத்துல வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இந்த சிவன் தான் ஆதி யோகி, முதல் யோகி என்று எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் யோகா பண்ணியிருக்காரு, தியானம் மற்றும் பல கலைகளுக்கு கடவுளாக கருதப்படுறாரு. சரி, யோகாவா இருந்தாலும் சரி, மெடிடேஷனா இருந்தாலும் சரி, பல கலைகளுக்கு அவர் தான் வந்து ஆதாரம். சிவபெருமான் தான். அவர் 2 வடிவத்துல இருப்பாரு, 2 ஃபார்ம்ஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ரூப வடிவத்துல இருப்பாரு, இன்னொன்னு அருப வடிவம். ரூப வடிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தியும் லிங்கம் மட்டும்தான் அவருடையது. ஸோ சிவபெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதுல உதாரணமா பைரவா, மகாதேவா, மகாகாலா, மகேஸ்வரா, பசுபதி, ருத்ரன், சம்பு, சங்கரா, பல பேரோட அழைக்கிறாங்க சிவனை. ஆனா அந்த சிவபெருமானுக்குன்னு ஒரு உருவக பண்புகள் இருக்கு. அந்த உருவக பண்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தோற்றத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு கவனிச்சு பாருங்க. சிவனை அப்படியே விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. அவர் என்னென்னலாம் கையில வச்சிருக்கிறாரு, என்னென்னலாம் அவர் மாலையா போட்டிருக்கிறாரு அப்படின்னு கவனிச்சுக்கும் போது கழுத்துல ஒரு வாசுகி பாம்பு சுத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜடாமுடியில வந்து ஒரு பிரை சந்திரன் இருக்கும். தலையில ஒரு கங்கை நதி ஓடுற மாதிரி ஒரு இது இருக்கும். அவருடைய புருவ மத்தியில நெற்றிக்கண் இருக்கும். கையில வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் இருக்கும். அப்புறம் உடுக்கை இருக்கும், கபாலம் இருக்கும், கபாலம் மாலை இருக்கும். கபாலன்றது அந்த மண்டையோடு வச்சிருப்பாரு. கபால மாலை, மண்டை ஓட்டுல ஒரு மாலையா போட்டிருப்பாரு. இதுதான் அவருடைய உருவக பண்பு. இப்ப என்னென்ன உருவக பண்பெல்லாம் நம்ம சொல்றோமோ அதுதான் உங்களுக்கு முத்திரை வடிவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷமான முத்திரைகள். உங்க இந்த 27 பேருக்கு மட்டும் கிடைச்சு. இந்த வாசுகி பாம்பு, அதாவது சிவபெருமான் கழுத்துல வந்து ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன் சிவபெருமான் இந்த பாம்பை கழுத்துல போட்டிருக்காரு? அதாவது ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்கிறது. அதாவது சிவனிடம் சரணடைந்தால் எந்த தீமையும் அண்டாது. அவர் கழுத்துல பாம்பு இருந்தாலும் அதை யாரும் அடிக்க மாட்டாங்க. சரணடைஞ்சிடணும், சிவன்கிட்ட சரணடைஞ்சிடணும். அவரிடம் சரணடையும் பொழுது எந்த தீமையும் அண்டாது. இந்த பாம்புன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டலினி ஒரு வடிவம். அந்த அர்த்தத்திலையும் அவருடைய கழுத்துல அந்த பாம்பு இருக்குது. நம்ம தோட்டத்துல அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த பாம்பு வந்து சுத்திட்டு இருக்கும். இந்த குண்டலினி சக்தியே மேல இருக்கு, அது பாம்பின் ரூபத்துல இருக்கு. அதே போல இந்த பாம்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாம்பு வந்து நம்ம ஈகோன்னு சொல்றோம், ஆணவம். ஏன் அப்படின்னா இந்த சுருண்டு படுத்த இருக்க பாம்பை தெரியாம மெரிச்சிட்டாலும் அது உடனே சீரும். அதை வந்து சீராம இருக்கவே இருக்காது. தெரியாம மிதிச்சிட்டாங்க அப்படிலாம் பார்க்காது, கொட்டிடும். அப்போ ஏன் இந்த பாம்பு அவர் போட்டிருக்காருன்னா நாம அந்த பாம்பு போல ஆணவத்துல தெரியாம பண்ற தவறுக்கும் நம்ம வந்து கோபத்தை காட்டிடக்கூடாது. அந்த ஆணவத்தை, அந்த ஈகோவை நாம் அழிக்க வேண்டும். இதுக்கு ஒரு அர்த்தம். அந்த ஈகோவை அழிக்கிறதுக்காக ஒரு மாயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாம்பு.
அதே போல உங்களுடைய ஈகோவை தூண்டப்பட்டால் நீங்கள் உடனடியாக வன்முறையில ஈடுபடுவீங்க. ஓகேங்களா? அந்த பாம்பு செய்யற வேலையை நீங்களும் செய்றீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல சிவபெருமான் கழுத்துல பாம்பு ஒரு மாலையாகவும் அவர் அணிஞ்சிருக்காரு. நீங்கள் ஈகோவை வென்று விட்டால் பாம்பு ஒரு அணிகள். இந்த ஈகோவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா பாம்பும் ஒரு அணிகள் தான். அதே போல இன்னொரு கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாம்பு வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து விழிப்பு நிலையில தான் இருக்கும். அதே போல நாமும் என்னதான் தியானத்துல இருந்தாலும் தூக்க நிலைக்கு போகாம அந்த விழிப்பு நிலையில தான் எந்த ஒரு மெடிடேஷனும் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் இந்த வாசுகி பாம்பை நம்ம குறிப்பிடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது பிறை சந்திரன். இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனதை ஆள்பவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனதை ஆள்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இந்த அமைதியான பக்குவத்துக்கு வரும்போது நம்ம வந்து அந்த தியான நிலைக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. அதற்காக இந்த இது இருக்கு. அதே போல இந்த பிறை சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலா வந்து தேய்பிறையாகவும் இருக்கும், வளர்பிறையாகவும் 2 தத்துவத்தோட தான் செயல்படுறது. வளர்பிறை, தேய்பிறை. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதற்காக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் பிறைச்சந்திரனை சிவபெருமான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கை ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா கங்கான்றது ஒரு ஞானத்தை குறிக்கிறது. உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக்கிறதுக்காக இந்த இது வருது. இதுல தலை வந்து சகஸ்திராரம்னு சொல்லுவோம்ல, அது தூய ஞானத்துடன் தொடர்புடையது. நம்மளுடைய ஹார்ட் வந்து அநாகதத்துடன் தொடர்புடையது. அப்ப இந்த கங்கை நீர் வந்து சகஸ்திராரத்துல இருந்து நம்மளுடைய அநாகதத்துக்கு அந்த நீர் வடும் பொழுது ஒரு அமைதியான ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துறது. உதாரணமா சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு தத்துவம். அப்போ அவருக்கு இந்த உலகத்தையே ஆகுன்றதுக்கு எவ்வளவு இது இருக்கும், ஒர்க் இருக்கும். அப்போ உடம்பெல்லாமே ஓவர் ஹீட்டா தானே இருக்கும். அப்போ சாதாரணமா நமக்கே அவ்வளவு மண்டை காயும் பொழுது உலகத்தை ஆள்பவனுக்கு மண்டை காயுமா காயாது. அப்போ அவருடைய தலைக்கு வந்து கங்கை நீர் கண்டிப்பா அவசியமா தேவை. சிவன் வந்து நெருப்பு தத்துவம், திருமால் வந்து நீர் தத்துவம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெற்றிக்கண், புருவமத்தி, 3வது கண் சொல்லக்கூடியது. எப்போது 3வது கண் திறக்கும் போது விழிப்புணர்வுடன் நம்ம இருக்கலாம். இந்த 3வது கண் திறந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு விழிப்பு நிலையில இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கான ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து திரிசூலம் வச்சிருப்பாரு. இந்த திரிசூலம் வந்து பாத்தீங்கன்னா 3 உணர்வு நிலைகளை குறிப்பது திரிசூலம். 3 உணர்வு நிலைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விழிப்பு நிலை 1, கனவு நிலை 1, தூக்க நிலை. இந்த 3 நிலைகள்ல நம்ம அதே போல 3 குணங்களும் இருக்கு. சத்வகுணம், ரஜகுணம், தமஸ்குணம். அப்போ சிவன் விழிப்பது, கனவு காண்பது, தூங்குவது ஆகிய 3 நிலைகளுக்கும் மேலானவர் தான் சிவபெருமான். 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் தான் சிவபெருமான். குணங்களை ஆள்பவன் சிவபெருமான். அப்போ திரிசூலம் என்றால் எல்லா விதமான துன்பங்களையும் அழிப்பது என்று, எல்லா விதமான துன்பங்களை அழிப்பவன் என்று. அடுத்தது அவர் கையில் என்ன இருக்கிறது? டமரு இருக்கு. டமருனா உடுக்கைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து டமரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்தம், உடுக்கையில என்ன வரும்? ஒரு சப்தம் வரும். இந்த சப்தம், அதாவது சிவபெருமான் இந்த உலகை படைக்கும் பொழுது அந்த சப்தமோட, உடுக்கை சத்தத்தோட தான் இந்த உலகம் பிறந்ததா சொல்றாங்க, புராணத்துல இருக்கிறது. ஒளி என்பது தாளம் மற்றும் ஆற்றல். பிரபஞ்சம் முழுவதும்
இந்த சப்தம் தான் இருக்கிறது. நீங்க கண்ணை மூடிட்டு அமைதியா கவனிச்சீங்கன்னா காதை மூடிட்டு ஒரு சத்தம் தான் இருக்கும். அது ஓம்கார சத்தம். அந்த சத்தத்திற்காக அவர் உடுக்கை வச்சிருக்கிறார். எல்லாமே அவரு அண்டத்துல உள்ளது எல்லாமே பிண்டத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கு. இது சிவபெருமானுடைய மேலோட்டமா நம்ம இப்போ பார்த்திருக்கோம். அவருடைய உருவ பண்பை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவ மந்திராவுக்கு வந்துடலாம். மந்திரங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்திரைகள் போகலாம். இப்போ மந்திராசன் நீங்க வரும்பொழுது அனைத்து மந்திரங்களுக்கும் பின்னால் உள்ள சக்தி சிவன் தான். மூலம் சிவன் தான். சிவ மந்திரம் ஒரு நபரின் உள்ளாற்றலையும் வலிமையும் அதிகரிக்கும் சக்தி கொண்டது. எல்லா மந்திரங்களுக்கும் சக்தி அளிப்பவன். அதனால்தான் எல்லா மந்திரங்களுக்கும் முன்னால ஓம் என்று நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லா மந்திரங்களுக்கும் சக்தி அளிப்பவன் சிவன் தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். சிவ மந்திரம் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழிக்க வல்லது. இப்ப சிவமந்திரத்தை சொல்லும் பொழுது எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழிக்க முடியும். சிவமந்திரம் ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கவும் ஒரு ரக்ஷ கவச மந்திரமாக நமக்கு செயல்படுறது. சிவ மந்திரங்களுக்கு அபாரமான குணப்படுத்தும் சக்தி உண்டு. நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு கூட ஒரு அற்புதமா வேலை செய்யும். ஒவ்வொரு மந்திரம் வரும்போதும் நம்ம பார்க்கலாம். சிவன் பெயரை உச்சரித்தால் மனதையும் உடலையும் ஆன்மாவையும் நாம் புதுப்பிப்போம். இப்போ ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக மந்திரங்கள் உண்டு. சிவ மந்திரங்கள் உண்டு. மோட்சம் அடையிறதுக்காகவும் மந்திரங்கள் உண்டு. முக்தி நிலைகளை அடைவதற்கும் மந்திரங்கள் உண்டு. இந்த மாதிரி பலவிதமான மந்திரங்கள் சிவ மந்திரத்துல உண்டு. சிவ மந்திரங்களை எல்லா நேரங்கள்லாம் சொல்லலாம். சிறந்த நேரம் சூரிய உதயம், சூரிய அஸ்தமம். இந்த நேரத்துல நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு இது டைம் எல்லாம் பார்க்கலன்னா நீங்க எப்ப வேணுமான்னு சொல்லுங்க. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சதுர்தசி அன்று சிவ மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது. அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அமாவாசை அன்னைக்குன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதோஷத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். சிவராத்திரிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாமே ஒரு சிறந்த நாட்கள். இப்ப சிவ மந்திரத்துல முதல் மந்திரமா நம்ம பார்க்க போறது பஞ்சாட்சரி சிவ மந்திரம், அதாவது பஞ்சபூத மந்திரம். இந்த பஞ்சபூத மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய. நான் அப்படின்னா நம்மளுடைய மண் பூதத்தை குறிக்கும். நான் வந்து நீர் பூதத்தை குறிக்கும். சி வந்து அதாவது நம்மளுடைய கால்ல இருந்து உள்ளங்கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் மண்பூதம், அது வந்து நான் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான். அடுத்தது இடுப்புல இருந்து தொப்புள் வரைக்கும் நீர் பூதம், அது வந்து மா. அதுக்கான பீஷ்ம மந்திரம் மா. தொப்புள்ள இருந்து நம்மளுடைய மார்பு வரைக்கும் நெருப்பு பூதம், இதுக்கு வந்து சி ஞாபகம் வச்சுக்கிறேன். மார்புல இருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் காற்று பூதம் வா. இதுல இருந்து தலை உச்சி வரைக்கும், தொண்டைக்குழியில இருந்து கண்டக்குழியில இருந்து தலை உச்சி வரைக்கும் ஆகாய பூதம், இதுக்கு வந்து யா. நம சிவாய. 5 இது வந்துருச்சு. அப்போ இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் சொல்லிட்டே வர்றாங்களோ, ஓம் நம சிவாய சொல்லிட்டு வர்றவங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் கூடும். இன்னையில இருந்து ஒரு 48 நாள் தொடர்ச்சியா ஒரு சங்கல்பத்தோட ஒரு 10 நிமிஷம் ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லிட்டே வாங்க. உங்களுடைய பேரும் புகழும் கண்டிப்பாக அடுத்த கிளாஸ் வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவீங்க. இது முற்றிலும் உண்மை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் அது வெளியே வந்து, நீங்க புதைச்சி வச்சிருப்பீங்க உங்களுடைய திறமையை, அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த ஓம் நம சிவாய ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்த சுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா
ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஓம் நம சிவாய சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த முத்திரை செயல்படும். அப்போ இந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு பாதுகாப்பான வளையத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஆழ் மனதுல நீங்க உறுதி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பயம் மற்ற நிலையோட வாழ்றதுக்கு இந்த மந்திரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி சொல்லலாம்னு சும்மா பொதுவா ஒரு 10 தடவை என்னோட சேர்ந்து செஞ்சு பாருங்க. இந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் நம சிவாய இதுல அடுத்தது வரும்போது அட்சர மாலை முத்திரான்னு ஒண்ணு வரும். அதுல வரும்போது அதுல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இதுல நீங்க சொல்லிக்கிறேன். கண்ணை மூடுங்க. ஏதாவது ஒரு முத்திரைகள் வச்சுக்கலாம். இதுக்கு பேரு சிவலிங்க முத்திரா, இல்ல லிங்க முத்திரா, சிவயோனி முத்திரா. சிவனுடைய முத்திரைகள் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு நீங்க சொல்லலாம். அடுத்தடுத்ததுல முத்திரைகள் வரும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்திரா லிங்க முத்திரா. எல்லா வரலையும் கோர்த்துட்டு லெஃப்ட் கட்டவர்கள் மட்டும் வச்சுட்டு இப்படி வச்சிருங்க. மூச்சை இழுக்கணும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இப்ப மூச்சை உள்ள இழுங்க. புருவ மத்தியில போக்கஸ் பண்ணுங்க. இன்ஹேல். ஓம் நம சிவாய. என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இன்ஹேல். ஓம் நம சிவாய. 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 இந்த கை வாசித்தீங்க. உள்ளங்கை பார்த்து கண்ணை பாருங்க. ஸோ இது பஞ்சபூத மந்திரம். இது ஃபர்ஸ்ட் மந்திரமா இதை சொல்லணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா இது மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம். மரணத்தை வெற்றி கொள்ளும் மந்திரம். சாவை வெற்றி கொள்ளும் மந்திரம். மரண பயத்தை போக்கும். அதாவது மகா மிருத்யுஞ்சயம் என்றால் அதோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா மரணத்தின் மீதான வெற்றி. இப்போ இந்த மந்திரம் ஒரு வீட்டுல ஒழிச்சிட்டே இருக்கிறது. நீங்க பாட வேணாம். வீட்டுல ஏதாவது ஒரு அந்த டேப் ரெக்கார்ட்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்கும் பொழுது உங்க வீட்டுல அந்த நோயின் தாக்கத்துல இருந்து படிப்படியா குறைஞ்சிட்டே வர்றதை நீங்க கண்கூட பாருங்க. அப்போ ஒரு படுத்த படுக்கையா ஒரு நோயாளி வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா இந்த பாட்டை மட்டும் நீங்க பிளே பண்ணி விட்டுருங்க. 24 மணி நேரமும் பிளே பண்ணிட்டே இருக்கலாம். பகல் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கட்டும். நைட்டுக்கு மட்டும் வால்யூமை ரொம்ப குறைச்சிருங்க. ஃபுல்லா குறைச்சி வச்சுட்டு ரொம்ப மைல்டா கவனிச்சா அந்த சத்தம் கேட்கற அளவுக்கு இருந்தா. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்ல பகல் நேரம் மட்டும் பிளே பண்ணாலும் இது கிடையாது. 24 மணி நேரம் பண்ணாலும் நல்ல விஷயம் தான். இது ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனாம் ஊர்வாரூங்க இவ பந்தனா மிருத்யோம்சிய மாமிரதம். இதை பிளே பண்ண முடியுங்களா?
நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. ஸோ இது வந்து உங்களுடைய மரணத்தையும் நோயில இருந்து உங்களை காக்குறதுக்காகவும் இந்த இந்த மந்திரத்தை சொல்லலாம். முத்ரா வந்து என்னன்றதை அடுத்த இதுல பார்க்கலாம். சரிங்களா? இந்த முத்திரைகள் வரும் பொழுது இன்னைக்கு கிளாஸ்லயே பார்த்துலாம். அடுத்தது 3வது முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ர முத்ரா. இந்த ருத்ர முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் என்ன ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்காக இந்த மந்திரத்தை நீங்க சான் பண்ணணும். ஓகேங்களா? எந்த விருப்பமா இருந்தாலும் ஓகே. அந்த விருப்பத்திற்காக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மேடம் அந்த ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ அந்த இதை மட்டும் பிளே பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ லிங்க முத்திரை வச்சுட்டு இதுல பிளே ஆகும். அதோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. கை நல்லா வசித்தீங்க. கீட்ட கண்ணில் வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை பாருங்க. ஓகே, இது இப்ப 3 மந்திரம் பார்த்துட்டோம். இப்ப 4வது மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவ காயத்ரி மந்திரம். இப்போ இதோடைய இந்த மந்திரம் சான் பண்றதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அப்போ சிவ காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதனால ஒரு அமைதியான ஒரு மனதை நம்ம ஏற்படுத்தலாம். மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். அதே போல புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை இது கண்ட்ரோல் பண்ணும். ஐம்புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்காக இந்த முத்திரையோடு இந்த மந்திராட்சம் பாட்டுல கூட இருக்கும். கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டுல பாடியிருப்பாரு. சோ மனம் போன போக்குல போகாம இந்த மனதை பிடிச்சு உங்க பேச்ச கேட்க வைக்கிறதுக்காக இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை நீங்க உபயோகம். இதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா சான் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து நீங்களும் பண்ணுங்க. ஏதாவது ஒரு முத்ரா வச்சு, லிங்க முத்ரா, சிவலிங்க முத்ரா, சிவயோனி முத்ரா, ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. சான் பண்ணிடுங்க.
கை வரிசை தேய்ங்க. உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. இதுவரைக்கும் 4 மந்திரங்களை நம்ம பார்த்திருக்கோம். 4ம் தெளிவா புரிஞ்சிருக்கோம். அடுத்தது போயிடலாம். சிவ முத்திரைகள் மொத்தம் 10 இருக்கு. மொத்த முத்திரைகள் 10. மணி 7:10. இந்த 8 மணி வரைக்கும் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லிங்க முத்ரா, அடுத்தது யோனி முத்ரா, அச்சரமாளி முத்ரா, வரமுத்ரா, அபயமுத்ரா, திரிசூல முத்ரா, மிருகி முத்ரா, கட்வாங்க முத்ரா, கபால முத்ரா, சமர்க முத்ரா. இதுல உங்களுக்கு தெரிஞ்ச முத்திரைன்னு பாத்தீங்க அப்படின்னா லிங்க முத்ரா எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு முத்திரை மட்டும் தான் நீங்க கத்திருப்பீங்க. மீது எல்லாமே இந்த 9 முத்திரையும் இது புதுமையே. ஃபர்ஸ்ட் முத்ராவை நம்ம பார்க்க போறது லிங்க முத்ரா. லிங்கம். லிங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படைப்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். படைப்பின் அடையாளம் தான் லிங்கம். சிவமும் சக்தியும் இணைந்தால் மட்டுமே சிவன் செயல்ல இருப்பார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிவம் மட்டும் இருந்தால் அது சவம், சக்தி இணைந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். அப்போ சிவமும் சக்தியும் இணைந்தால் மட்டும் சிவன் செயல்ல இருப்பாரு. அப்போ சிவனும் சக்தியும் இணைந்தது என்ன தோற்றம் அப்படிங்க பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரனா இருப்பாங்க. உமை ஒரு பாகன். ஓகேங்களா? ஆண் பாதி பெண் பாதி 2 ரூபத்துல இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரன். ஸோ சிவமும் சக்தியும் இணைகிறது. அப்போ உங்களுடைய ரைட் கை ஆண் சக்தி, லெஃப்ட் கை பெண் சக்தி, ரெண்டையும் இணையும் பொழுது ஒரு எனர்ஜி கிடைக்கும். லிங்கம் வந்து ஒரு ஆணை தான் குறிக்கும். லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி, அதாவது நிலை சக்தின்னு சொல்றது. சிவன் வந்து நிலை சக்தி. அப்போ இந்த முத்ரா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்டெடியா இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஸ்திரம் இல்லை அப்படின்னா இந்த லிங்க முத்ரா பண்ணும். ஆண்மை குறைபாடு இருந்தால் இந்த முத்ரா பண்ணீங்கன்னா ரொம்ப உபயோகமா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய அருளை பெறலாம். நம்ம உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடைச்சிடும். வாழ்க்கையில இன்னும் சரியா செட்டில் ஆகாதவங்க இந்த முத்திரையை செஞ்சுட்டு வரணும். இதுக்கு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தோட சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். நிலையான, அதாவது மனநிலையில இல்லாதவங்க, நிலையான மனநிலையில இல்லாதவங்க முத்திரை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்க பிசினஸ் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை செய்யுங்க. உடல் ரீதியான பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலையும் மனதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். குழந்தையின்மையை சரி செய்யும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதாவது ஆணுக்கு ஒரு முத்திரா, பெண்ணுக்கு ஒரு முத்திரா, அதுவும் சொல்லிடுறேன். அப்போ குழந்தை பாக்கியத்திற்கு உபயோகமான முத்திரா. சைனஸை கட்டுப்படுத்தும். அடிக்கடி சளி பிடிக்கிறதுல அதுக்கு உபயோகமா இருக்கும். இருமலை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இந்த லிங்க முத்திரா பண்ண சொல்றேன். இதுல கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறுல கேன்சர் இருந்தா செய்யக்கூடாது. வயிற்றுல ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் செய்யக்கூடாது. இது லிங்கம்னாவே உடல் சூடு அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ வெயில் காலத்துல குறைவான நேரம் மட்டும் பண்ணணும். 10 நிமிஷம் பண்ணா போதும் வெயில் காலத்துல. குளிர் காலத்துல நீங்க எவ்வளவு வேணுமான்னு பண்ணிக்கலாம். இது இந்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பாகவே நாம் செய்யக்கூடிய முத்திரைன்னு சொல்லலாம். இயல்பாக அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த முத்ரா பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அறிவு தானாவே முத்திரை செய்ய தோணும். இப்போ குளிர்காலத்துல நீங்க அப்படியே ஒரு 2000க்கு முன்னாடி கிராம வாழ்க்கையில இருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு குளிர் வருது அப்படின்னா அடுப்புக்கு பக்கத்துல போயிட்டு இந்த 2 கையும் நல்லா இருக்க கோர்த்துட்டு இப்படி இருக்கும். யாரும் இப்படி கோர்த்து வச்சா உடம்பு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. தன்னைத்தானே நம்மளே கோர்த்து இப்படி பிடிச்சு வச்சு
இப்போ இப்படி பிடிச்சா என்ன ஆகுது, உடம்பு வந்து ஹீட் ஆகும். அதுதான் இந்த கரோனா காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொரோனா வரும் பொழுது இந்த முத்ராவை செய்ய வச்சு ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நுரையீரலை பலப்படுத்தியிருக்காங்க. மூச்சு திணறல் வரும்போது இந்த முத்ரா பண்ணி உள்ள இருக்கிற உடம்பு ஹீட் ஆகும் பொழுது உள்ள இருக்கிற அந்த வைரஸ் எல்லாமே இறந்துரும். அப்போ அற்புதமா ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம காய்ச்சல் வரும்போது பச்சை தண்ணியை குடிக்க மாட்டோம். ஏன்னா தண்ணியில ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா மறுபடியும் பாதிப்பு அதிகமாகும் சொல்லிட்டு சுடு தண்ணியை வச்சுதான் நம்ம குடிச்சோம். ஸோ இந்த முத்திரை வைக்கும் பொழுது உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆகி உள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் சாவடிச்சு. சரிங்களா? அதிக நேரம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன இந்த 2 பேர் மட்டும் பண்ணக்கூடாது. வெயில் காலத்துல அதிக நேரம் பண்ணக்கூடாது. ஒண்ணு, வயிறுல கேன்சர் இருந்தா பண்ணக்கூடாது. வயிற்றுல கட்டி இருந்தா பண்ணக்கூடாது. மீதி எல்லாருமே நீங்க பெற பண்ணிக்கலாம். அதே போல இந்த பித்தம் அதிகமா இருக்கிறது அப்படின்னா இந்த முத்ரா பண்ணும் பொழுது பித்தம் அதிகரிக்கும். சம்டைம் இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது என்ன மாதிரி சிம்டம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாய் கசப்பு வரும், கண் எரிச்சல் இருக்கும், குமட்டல் வரும், வாந்தி வர மாதிரி தெரியும். இந்த மாதிரி சிம்டம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க 8 நிமிடம் மட்டும் பண்ணா போதும். அதுக்கு பண்ணலாம், ஒன்லி 8 மினிட்ஸ் மட்டும் பண்ணலாம். இந்த முதிரை செய்யும் பொழுது ஸ்டார்டிங்ல, அதாவது 2 கையும் இப்படி கோர்த்து வச்சுட்டு லெஃப்ட் கட்டை வரல் மேல இருக்கு. இதுக்கு பேர் தான் லிங்க முத்ரா. சரிங்களா? 2 கையும் கோர்த்துறீங்க. கோர்த்துட்டு லெஃப்ட் தம் மட்டும் மேல இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இடது கை கட்டவரல் மட்டும் மேல இருக்கு. இது வந்து சிவமுத்திரைக்கு பண்ணக்கூடிய லிங்க முத்திரை. வேற ஒரு இதுக்கு வேற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு வேண்டாம். ஏற்கனவே முன்னாடி சொல்லி கொடுத்திருந்ததுன்னா அதை அது மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த சிவமுத்திரையா பண்ணும் பொழுது இப்படிதான் பண்ணணும். இதுக்கு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓம் நம சிவாயா இந்த முத்திரை வச்சுட்டு 10 நிமிஷம் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு 3 டைம் ஓம் ஓம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓம் நம சிவாய சொல்லணும். முடிக்கும் பொழுது ஓம் சிவோகம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு முத்திரையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன முதிரை நம்ம கணேச முத்திராவில் முத்திரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம், அதுக்கப்புறம் அப்போ விநாயகருக்கு வணக்கம் வச்சோம். இப்போ வந்து சிவபெருமானுக்கு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்திரைக்கு போகணும். அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். இப்போ பயிற்சிக்கு போயிடலாம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். உங்க சேர்ல உட்காந்துருங்கன்னா 2 காலும் தரையில இருக்கிற மாதிரி பாத்துக்க. முதுகு பெயின் பண்ணக்கூடாது. இப்போ அஞ்சலி முத்திரை வச்சுட்டு கட்டவரல் ஆக்ஞாவோட வச்சு குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என்ன பண்ணுங்க, 2 கையும் தலைக்கு மேல தூக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரனை விசுவலைசேஷன் பண்ணணும். அந்த தோற்றத்தை கொண்டு வந்துட்டு ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமஹ ஒரு 3 டைம்ஸ். ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமஹ. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமஹ. இப்ப என்ன பண்ணுங்க, கண்ணை திறக்காம 2 கையும் கோர்த்துட்டு லெஃப்ட் கட்டை வரல் மட்டும் மேல இருக்கு. ஓகேங்களா? முத்திரை தெரியலன்னா கண்ணை திறந்து பாத்துக்கிறேங்க. கை கோர்த்துட்டு, அதாவது உங்களுடைய ரைட் கட்டை வரல் லெஃப்ட் கட்டை வரலுக்கு வெளிப்பக்கமா இப்படி பிடிச்சிடும். அதாவது ரைட் கை சின்முத்ரா மாதிரி வச்சுக்கிறேங்க. அதுக்குள்ளார இப்படி கோர்த்து, புரியலைன்னா ரைட் கை சின்முத்ரா உள்ளார கோர்த்துட்டு லாக் பண்ணிக்கிறேங்க. முடிந்த அளவுக்கு இந்த கட்டை வரல் பெண்ட் பண்ணாம லிங்கம் போல ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேவா? இப்படி வச்சிருங்க. இப்போ 3 டைம் நம்ம வந்து ஓம் பண்றோம். இன்ஹேல் உடைய முழு கவனமும் அர்த்தநாரீஸ்வரன் மேலதான் விசுவலைசேஷன் பண்ணும்.
3 டைம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஓம் நம சிவாய 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஓம் நம சிவாய சான் பண்ணலாம். 2 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் சிவோகம் ஒரு 3 டைம்ஸ் சொல்லிட்டு குரு வணக்கம், சிவபெருமானுக்கு வணக்கம் வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து கட்டணும். ஓம் நம சிவாய. 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 ஓம் சிவோகம். ஓம் சிவோகம். ஓம் சிவோகம். குரு வணக்கம் பண்ணிருங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமः. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமः. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமः. 2 கை ரப் பண்ணுங்க. இந்த கீட்டை கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்துக்கணும். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் முத்ராவை பார்த்துருக்கோம். இது வந்து நீங்க குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் பண்ணுங்க. அதிகபட்சம் 30ல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க பண்ணலாம். சரிங்களா? அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். சிவ யோனி முத்திரை. அது சிவனுக்கான முத்திரை. இது வந்து பார்வதிக்கானது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை பண்ணும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்க. இதுல பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வர வேணும் அப்படின்ற பெண்கள் இந்த முத்திரையை செய்தபடி சிவ வழிபாட்டில் தொடர்ந்து ஈடுபட விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு 2 முத்திரையும் சொல்லியாச்சு. ஆண்கள் வந்து லிங்க முத்ராவும், பெண்கள் சிவயோனி முத்ராவும். ஒண்ணு நிலை சக்தி, ஒண்ணு இயங்கு சக்தி. இப்போ காலையில இப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலில் பெண் வந்து சிவயோனி முத்ரா காலையில பண்ணுங்க. சாயங்காலம் வந்து பெண் வந்து லிங்க முத்ரா பண்ணுங்க. இப்போ ஆண் வந்து இந்த பிரச்சனைக்கு பண்ணும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக பண்ணுங்க. லிங்க முத்ரா காலையில பண்ணுங்க, மாலை நேரத்துல சிவயோனி முத்ரா பண்ணுங்க. இந்த 2ம் சேர்ந்து நீங்க செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி முத்திரை செய்யும் பொழுது மந்தத்தன்மை இருந்தா சரியாகும், சோம்பேறித்தனம் குறையும், நம்ம உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஏதாவது ஒரு திட்டமிட்ட காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் பொழுது அதுக்கு ரொம்ப வழிவகும். இப்போ இந்த முத்திரை செய்யறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுடைய என்ன பண்ணுங்க, 2 கையும் இப்படி வச்சிடணும். அஞ்சலி முத்திரா மாதிரி வச்சாங்க. லேசா இப்படி பிரிச்சுட்டு அஞ்சலி முத்திரா பிரிச்சுட்டு இந்த 2 கட்டவரில் என்ன பண்ணணும், இப்படி உள்ளார கொண்டு வந்து வச்சேன். ஓகேங்களா? அவ்வளவுதான்.
இது எந்த இடத்துல இந்த கட்டவரல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கையை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணேன். ஓகேங்களா? கரெக்டா இந்த இடத்துல இருக்கும். ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுப்பகுதியில இருக்கு. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு இப்படி இணைக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ பயிற்சிக்கு போயிடலாம். குரு வணக்கம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் அஞ்சலி முத்ரா. இப்போ இந்த ஸ்லோகம் தெரியல அப்படின்னு வச்சுங்களேன். ஓம் குருவே சரணம், அந்த மாதிரி ஓம் குருவே நமக. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிக்கலாம், குரு வணக்கம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. இப்போ சிவயோனி முத்ராக்கு வந்துருங்க. இதுல ஒரு 3 முறை ஓம்காரம் சொல்லணும். ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. 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 ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக. ரசிப்பீங்க. எல்லாருக்கும் புரிகிறதா? அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். அச்சரமால முத்திரா, 3வது முத்திரை. அட்சரம் அப்படின்னாவே வேர்டு, வார்த்தைன்னு அர்த்தம். இதுல இதுக்கான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய ஓம் அப்படின்ற மந்திரம் தான் இதுக்கு நம்ம சாண்ட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் 2 முத்திரை பண்ணணும் பாத்தீங்களா? லிங்கம் முத்திரா, யோனி முத்திரா. ஆக்சுவலா ஏற்கனவே யோகா ஃபீல்ட்ல இருக்கவங்க யோனி முத்திரான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறாருன்னு நினைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிவயோனி முத்திரா. அந்த 2 முத்திராவுக்கும் நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரனை தான் நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுடைய உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குல்ல, அதை நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும். ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் பொழுதும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மூலாதாரம்,
சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், நாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். அந்தந்த இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு பீஜ மந்திரத்தை நீங்க வந்து சொல்லணும். இது எப்படி சொல்றதுன்னா, தலை உச்சி சொல்லும் பொழுது ஓம் சொல்லணும். தலை உச்சி சகஸ்ராரம் ஓம். உங்களுடைய அடி வயிறுல கவனத்தை வச்சுட்டு, அதாவது மூலாதார சக்கரத்துக்கு என்ன பண்ணுங்க, ந அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும். ந அடிவயிறுல இருந்து கொஞ்சம் மேல, மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேல, அதாவது மூலாதாரத்துக்கும் தொப்புள் குழிக்கும் நடுப்புற, இதுக்கு வந்து மா சொல்லுங்க. இது வந்து சுவாதிஷ்டான சக்கரம். மா. கரெக்டா தொப்புள் குழிய வந்து மணிப்புரக சக்கரம். இதுக்கு வந்து சி சொல்லுங்க. நெஞ்சு குழி வரும்போது அநாகதம், இதுக்கு வந்து வா சொல்லணும். தொண்டை குழிக்கு வந்து யா சொல்லணும். புருவமத்தி வரும்போது ஏ யூ எம் ஓம். ஓம் ந ஓம் நம தேவாய ஆம். இதுக்கு வெறுமனை சொல்லாம இந்த 2 கையிலையும் ஞான முத்திரை வச்சு, சின்முத்திரா கொஞ்சம் கீழே இருக்கிறது. லெஃப்ட் கையை மடி மேல வச்சு, ரைட் கையை மட்டும் யூஸ் பண்ணும். ஓம் நம தேவாய ஆம். இப்ப ஒரு தடவை மூச்சு எடுக்கும் போது ஓம் நம சிவாய வந்து ஒரு இன்ஹேல் எக்ஸேல்ல கொண்டு வரும். மறுபடியும் மூச்சை எடுத்துட்டு ஓம் புருவமத்தி காமிச்சிட்டு. இப்போ இந்த பயிற்சி பண்றதுனால, இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, இதோட பலன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி சென்றதுனால நம்மளுடைய ஞான முத்ராவில் இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியாயிடும். மூளையோடைய இயக்கம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். நம்மளுடைய மூளைக்கு வந்து பிராண ஆற்றல் நிறைய கிடைக்கும். மூளைக்கு பிராண ஆற்றல் கிடைச்சாலே மைக்ரைன் வராது, கோபம் வராது, மெமரி லாஸ் ஆகாது, எதையும் ஈஸியா எடுத்துக்கிறோம், பூவம் கிடைக்கும். அப்போ மூளைக்கு அதிக பிராணம் கிடைக்கும், மூளைக்கு அதிக ரத்த ஓட்டம் கிடைக்கும், மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மனசுல தேங்கி கிடைக்கிற இந்த தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் காணாம போயிடும். தொடர்ச்சியா பண்ண காணாம போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர ஆராய்ந்து முடிவெடுக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆழ்நிலை தியானத்திற்கு போறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த முத்திரையில தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து வர படிப்படியாக ஞானம் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவமான இறைவனை வெகு விரைவில் உணர முடியும். இப்போ பயிற்சிக்கு போயிடலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுல வந்து அந்தந்த சக்கரத்தை தான் நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஓம் 3 டைம் சொல்லிட்டு 3 தடவை ஓம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓம் நம. இப்போ அஞ்சலி முத்ரா, குருவணக்கம் பண்ணு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. 2 கையிலையும் ஞான முத்திரை வச்சிருங்க. லெஃப்ட் கை லெஃப்ட் தொட மேல வச்சிருங்க. சான் பண்ணலாம். ஓம் நம சிவாய. ஆம். ஓம்
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। வாசிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து வரமுத்ரா. இந்த வரமுத்ராக்கு வந்து மேடம் இந்த ஏற்கனவே ஓம் சிவகாயத்ரி மந்திரா மட்டும் இதுல பிளே பண்ற மாதிரி வரும். இது சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறேங்க. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இதை மட்டும் பிளே பண்ற மாதிரி. இப்போ வரமுத்ரா இதுவும் சிவனுடைய அற்புதமான ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். உதாரணமா ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதல்ல அந்த பிரச்சனைய நம்ம தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறோம். ஒருவேளை முடியல அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை நாடுறோம். அவர் இதை முடிச்சு கொடுப்பாரா அப்படின்றத நாடுறோம். இங்க நாம யாரையும் நாட வேண்டாம், சிவனை மட்டும் நாடினா போதும். நீங்க எங்க சரணடைறீங்களோ சிவபெருமான்கிட்ட நீங்க சரணடைஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும். இந்த சரண் அடைகிறதுக்கான ஒரு முத்திரை தான் வரமுத்திரா. சிவனிடம் கேட்டால் அவர் உங்களுக்கு அருள் புரிவார். வெரி சிம்பிள் முத்திரா தான். முத்திரா வந்து சரண்டர் தான், அவ்வளவுதான். சரண்டர் ஆயிடணும் சிவன்கிட்ட. சரண்டர் ஆகிறது ஈகோ அது இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆணவம் இருந்தா வளர்ச்சி இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் பொழுது அகங்காரம் அழிக்கப்படும். ஈகோவை நம்ம அழிச்சிடலாம். இந்த அகங்காரம் அழிந்தால் மட்டுமே நமக்கு ஞானம் கிடைக்கும். ஒரு அடக்கமான ஒரு இயல்பு தன்மையை உருவாக்கக்கூடிய முத்திரை சொல்லலாம். மாயையின் பிடிப்புல இருந்தா வெளியில வந்துடும். அனைத்து எதிர்மறைகளும் அகற்றப்படும். சில பேருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது, சேவை மனப்பான்மையே இருக்காது. அந்த மாதிரி நபர்கள் இந்த முத்திரையை தொடர்ச்சி செஞ்சுட்டு வந்தாங்க, சேவை மனப்பான்மை அதிகரிக்க ஆரம்பிச்சு துளிர் விடும். இப்போதான் ஒரு நெல்மணி எப்படி துளிர் விடுதோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த சிவ முத்திரைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய முத்திரை தான். சேவை செய்யற நோக்கத்தோட தான் நீங்க செயல்படுவீங்க. முத்திரை பண்ணும் பொழுது பணிவு கிடைக்கும், தன்னடக்கம் உருவாகும், நல்ல பண்புகள் உருவாகும்.
அதாவது எப்படி சொல்லலாம், மனிதர்களால் தீர்க்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள் இந்த முத்திரையை செய்தபடி சிவனை வழிபட்டால் விரைவில் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். நீங்க எந்த சிக்கலா இருந்தாலும் சிவபெருமான்கிட்ட சரண் அடைஞ்சிட்டு இந்த முத்திரையை செய்யுங்க. சிவ கடாட்சத்தை பெற்றுத்தரும் அற்புதமான முத்திரை. இப்போ இதுல நீங்க விசுவலைசேஷன் பண்றது என்னன்னா, சிவபெருமான் கைலாச மலையில தட்சிணாமூர்த்தியா ஒரு பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவார்ல, அந்த இதை விசுவலைசேஷன் பண்ணணும். இந்த சாங்ஸ் பிளே பண்ணும் பொழுது நீங்க நேரம் அப்படியே கைலாச மலைக்கு போயிடுங்க. அங்க இருக்கிற சிவனை அப்படியே நீங்க விசுவலைசேஷன். இதுல உங்களுடைய 2 கையும் இப்படி கப் பண்ணி வச்சுக்க, அதை லேசா அப்படி வச்சுக்க. லெஃப்ட் கையை இப்படி அடிவயிறுல வச்சு, நான் ஏதாவது தெரியறதுக்காக அப்படி மேல வச்சிருக்கேன், அடிவயிறுல வச்சிருக்கேன். இல்ல, இந்த ரைட் கை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கை உங்களுடைய ரைட் கால் முட்டிக்கு இப்படி கீழே தரையை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், இப்படி வச்சுக்கணும். விரலெல்லாம் சேர்ந்துதான் இருக்கணும், 5 விரலும் சேரும் போது லேசா அப்படி கப் ஆகும். அவ்வளவுதான். ஃபுல்லா ரொம்ப போட்டு வளைச்சு வச்சிடாதீங்க. அவ்வளவுதான், இப்படி வச்சுட்டு பிரிஸ்ட் கீழே மடக்கிடும். தெரியுதுக்கா? அப்படி வச்சுக்கோங்களா? இதுதான் முத்திரையோட. ஸோ லெஃப்ட் கை அடிவயிலையும், ரைட் கை 5 விரல் பூமியை பார்த்த மாதிரி வச்சு குரு வணக்கம் பண்ணிடலாம். பாதம் 2ம் தரையில இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. நிமிர்ந்து உட்காந்துட்டு இயல்பான மூச்சு கவனிங்க. குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நம சிவாய. கைலாச மலையில இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முத்ராவுக்கு வந்துடலாம். லெஃப்ட் கை அடிவேர்ல வச்சுக்கோங்க. ரைட் கையை நீங்க சேர்ல உட்காந்துருந்தா அந்த 5 விரலும் பூமியை பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். 5 விரல் பிரியக்கூடாது, சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு அந்த சேன் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் அப்படி கவனிக்கும் பொழுது நீங்களும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சொல்ல ஆரம்பிச்சு சேன் பண்ணிடலாம். पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात्. पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात्. पुरुषाय विद्महे महादेवाय धीमहि पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात्. पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात्. पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात्. पुरुषाय विद्महे महादेवाय धीमहि இப்போ குருவணக்கம் பண்ணிடுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. கை வளர்த்திட்டீங்க. அடுத்த பயிற்சி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அபய முத்ரா. பயம். அபயம் என்றால் பயம்னு அர்த்தம். சரிங்களா? அபயம் என்றால் பயம்னு அர்த்தம். பயம் என்ற சொல்லுக்கு எதிர்பார்த்தா அபயம். பயங்களை அகற்றி பயமற்ற அபய நிலையை உருவாக்கும் ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த முத்திரை. தைரியத்தையும் உறுதியையும் கூடியது அபய முத்திரை. பலன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மரண பயத்தை கூட பொறுக்கக்கூடியது. மரண பயமே வந்தாலும் அந்த பயத்தை போக்கும். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. மரண பயம் அடிக்கடி வரும். ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா எங்க தனக்கும் அதே நிலை நேருமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். பதட்டத்தை குறைக்கக்கூடியது. வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதே மாதிரி மூட்டுகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மூட்டு வலி இருந்தா அதுக்கு நீங்க முத்திரா பண்ணிக்கலாம். தசைநார் அதாவது லிகமெண்ட்ஸ் ஏதாவது தேஞ்சிருக்கு முழங்கால்ல, அப்போ அதுக்கும் இந்த முத்திரை யூஸ் பண்ணலாம். இப்போ மூட்டு வலிக்கும் தசை நான்கள்ல இருக்கக்கூடிய வலியை போக்குறதுக்காக இந்த முத்திரை செய்யுங்க. படிக்கிற மாணவர்கள் தேர்வை பார்த்தா பயம் இருக்கும். அப்ப தேர்வுக்கு முன்னாடி இந்த முத்திரையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது அந்த தேர்வு பயத்துல இருந்து ஒரு நாள் தான் பண்றாரு அப்படின்னா ரிசல்ட் இருக்காது. ஒரு மாசமாவது தொடர்ச்சியா பண்ணிட்டே வரும்போது தேர்வு பயத்துல இருந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட். தேர்வு சம்பந்தமான பயமே இருக்காது. ஈஸியா இது பண்ணலாம். இதுக்கு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 3 டைம் ஓம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓம் சிவோகம் 3 டைம் சொல்லணும். ஓம் நம சிவாய 10 நிமிஷம் பண்ணணும். முடிக்கும் போது ஓம் சிவோகம் சரிங்களா? இந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது கை சாதாரணமா வச்சுக்கணும். இது வந்து லெஃப்ட் கையில மட்டும் தான் நம்ம செய்யணும். அபயம் பண்றது அவ்வளவுதான். 5 விரல் இப்படி சேர்த்து வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து பண்ணணும். ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி ரைட் கைன்னு நினைக்காதீங்க. லெஃப்ட் கையில மட்டும் தான் வரணும். ரைட் கையில பண்ணணும். இல்ல பயிற்சி அவ்வளவுதான். 5 விரல் சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்படி இருந்தா பயிற்சிக்கு போயிடலாம். குரு மந்திரம். இப்ப அதுக்கு பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா முத்ராவையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து குரு வணக்கம், அதுக்கப்புறம் தலை உச்சிக்கு மேல சிவபெருமானுக்கு வணக்கம் வச்சுட்டு இப்ப அபய முத்ரா ஒரு 3 முறை ஓம் 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 சிவோகம் ஓம் சிவோகம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவோகம் ஓம் சிவோகம். ரிலாக்ஸ். 2 கை வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும்.
இதுக்கு முன்னாடி எப்படி முத்திரையை தொடங்கணுமோ அதே மாதிரி தான் முடிக்கணும். இது நேரம் கருதி ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது திரிசூல முத்ரா. பரதநாட்டியத்துல பார்த்திருப்பீங்க. திரிசூலம் 3 கூரிய முனைகளுடைய ஒரு ஆயுதம் தான் திரிசூலம். சிவபெருமான் கையிலயும் இருக்கும், காளி கையில இருக்கும். இப்ப இந்த பாட்டு வராது மேடம். இது வந்து அந்த கடைசி முத்ராவுக்கு தான் இதை பிளே பண்ற மாதிரி வரும். டமரக மியூசிக் வந்து கடைசியா வரும். தீமைகளை அழிக்கவே கடவுள் வந்து இந்த திரிசூலத்தை வந்து கையில வச்சிருப்பாங்க. தீமைகளை அழிக்கிறதுக்காக மட்டும் இந்த திரிசூலம் அவர் கையில இருக்குல்ல. இந்த திரிசூலம் சிவன் மற்றும் காளி போன்ற தெய்வங்கள்ட்ட ஆயுதமா வச்சிருக்காங்க. உங்கள் எதிரி கூட உங்களுக்கு நண்பராக மாறுவர். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்கள் எதிரி கூட நண்பர்களாக மாறுவர். வெளியில இருக்கிற தீமைகளை அழிப்பதை விட நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய தீமைகள் மறைஞ்சு இருக்கிறது. அந்த தீமைகளை அழிக்கிறதுக்காக இந்த முத்திரை செய்யணும். நம்ம என்ன காமம், குரோதம், அகங்காரம், ஆணவம், பொறாமை போன்ற தீமைகளை அழிக்க இந்த முத்திரை செய்யணும். திரிசூல முத்திரையில சிவ தியானம் செய்யும் பொழுது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மாறும். மனம் தூய்மை அடையும். எண்ணங்கள்ல தெளிவு கிடைக்கும். மனசு வந்து பக்குவப்படும். எதிர்ப்புகள் அகலும். காரிய தடைகள் நீங்கும். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய பதிவுகளை தான் நம்ம வந்து விரட்டணும். இதுல மத்தவங்களை யாரையும் விசுவலேஷன் பண்ணவே கூடாது. சரிங்களா? இதுக்கு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ. ஏற்கனவே ருத்ர மந்திரம் போட்டோம் பாத்தீங்களா? அந்த சாங்ஸை தான் இதுல போட்டுட்டு நீங்க இது பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப முத்திரைக்கு போயிடலாம். உங்களுடைய சுண்டு வரலை மட்டும் இப்படி மடக்கி வச்சு 2 கையிலையுமே மடக்கணும். மடக்கிட்டு இந்த 3 விரல் விடிச்சு அவ்வளவுதான். இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இங்க கை வலிக்குது அப்படின்னா நீங்க மடி மேல கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதேதான் குரு வணக்கம், தலைக்கு மேல சிவபெருமானுக்கு வணக்கம். இப்போ இதுல நீங்க பண்ணும் பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னா மேடம் ஓம் நமோ பகவதே அந்த ருத்ர மந்திரம் பிளே பண்ண முடியுங்களா? இந்த இது இல்லை மேடம், இது இல்லை. ருத்ரமுத்ரான்னு ஒண்ணு நினைச்சிடும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ. ஏற்கனவே பிளே பண்ணீங்க, அதே தான் திரும்ப பண்றேன். பரவாயில்ல, இல்லைன்னா விட்டுருங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ. 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 கையோட சுத்தி வச்சுட்டு உள்ள பார்த்து கண். ஸோ இது பேரு திரிசூல முத்ரா. இன்னும் 2 முத்ரா மட்டும் தான் இருக்கு. இல்ல 3 இருக்கிறத முடிச்சிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிருகி முத்ரா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏற்கனவே நீங்க மிருகி முத்ரான்னு நானே வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க வரும்போது வேற மாதிரி. இதுக்கான மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னா சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க பிளே பண்ணி இந்த மிருகி முத்ரா பண்ணணும். இந்த மிருகி முத்ரா பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அபான வாயு பாத்தீங்களா? இந்த அபான முத்ராவில் இருக்கக்கூடிய அனைத்து பலன்களுக்கும் இந்த முத்ராவில் உண்டு. அபான வாயு வந்து நம்ம சிமுலேட், அதாவது ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம வயிற்றுல இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே நல்லா டியூன் பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். வயிறுல இருக்கிற உறுப்புகள் இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மண்ணீரல், கண்ணீரல், சிறுநீரகம், யூட்ரஸ், ஓவரி, பேங்க்ரியாஸ், சிறுநீர் பை, பித்தப்பை, இந்த பார்ட்ஸ் எல்லாமே
ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இவ்வளவு பார்ட்ஸ் சொல்லியிருக்கோம், கண்டிப்பா எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். ஏன்னா இதுல இருந்துதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு தோன்றும். அப்ப இங்க நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னாவே கிட்டத்தட்ட இப்ப 90% வியாதிக்கு இங்கேயே முற்றுப்புள்ளி கிடைச்சிருது. அப்போ உடல்ல இருந்து நச்சு கழிவுகளை நீக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இதை வந்து எக்ஸலண்ட் டீடாக்சிபிகேஷன் முத்திரான்னு சொல்லலாம். டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான முத்திரைகள். மனதுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும், ஈகோவை அளிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஞானம் உருவாகும். இந்த முத்திரை எப்படி பண்றீங்கன்னா 2 கையிலையும் அபான முத்திரா வச்சிருக்கு, நுனி மட்டும் தொடணும். ஸோ ரியல் மிருகி முத்ராவில் நம்ம இந்த இடத்துல வச்சிருப்போம். ஆனா இங்க சிவ முத்திரைன்னு வரும் பொழுது அதுல மிருகி முத்திரை அப்படிதான் பண்ணணும், நுனி தொட்டுருங்க. மேடம் முடிஞ்சா அந்த சிவகாயத்ரி மந்திரம் பிளே பண்ண முடியுதா பாருங்க. ஓம் தத் புருஷாய வித்மஹே. குருர் பிரம்மா குரு விஷ்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் தலைக்கு மேல சிவபெருமானுக்கு தரிசனம். இந்த 2 மிருகையும் என்ன பண்ணணும், இப்படி இணைச்சிடணும். சுண்டு விரல் ஆள்காட்டி விரல் நுனி. இது இங்க 2 இப்படி பாருங்க இணைச்சிட்டு கரெக்டா சகஸ்திராரத்துல வச்சிருங்க. ஓகே, 2 பாதமும் தரையில வச்சிருங்க. இதுல சிவகாயத்ரி மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். கையை வாசிக்கிறீங்க. ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே உள்ள முத்திரையோட இதுதான். இதுல வந்து நீங்க விசுவலைசேஷன் பண்ண வேண்டியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நந்தியையும் லிங்கத்தையும் நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும். ஒவ்வொரு முத்ரா சொல்லும் பொழுதும் விசுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதுல நந்தியும் லிங்கத்தையும் நீங்க வந்து காட்சிப்படுத்தணும். அடுத்தது கட்வாங்க முத்ரான்னு பேரு. இந்த கட்வாங்க அப்படின்றது பௌத்த பெயர். திரிசூலத்துக்கு இன்னொரு பேரு தான் கட்வாங்கம்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். நீங்க வாழ்க வளமுடன்ல இருக்கிறதுனால ஒரே ஒரு முத்ராவுக்கு ஐயா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க, ஏதாத்திரியா. அப்போ அந்த முத்திரையில் பேரு தான் முகல முத்ரா, சமான வாயு முத்ரா, சூகாடி முத்ரா, சங்கல்ப முத்ரா. இந்த மாதிரி பல பேரோட இருக்கக்கூடியதா இப்போ கட்வாங்க முத்ரான்னு அதுதான் நான் சொல்லி கொடுக்க போறேன். முகல முத்ராவை தான் கட்வாங்க முத்ரான்னு நம்ம இங்க சிவ முத்திரையில நம்ம சொல்றோம். இது உட்கார்ந்துட்டு மட்டும் தான் செய்யணும். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த முத்திரைகள்லாம் நின்றுட்டு பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம். 2 ஆப்ஷன். இந்த முத்திரைகள் அதீத சக்தி கிடைக்கும், அதனால உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 8 நிமிடம் பண்ணா போதும், அதிகபட்சம் 30ல இருந்து 45 நிமிஷம் பண்ணுங்க. ஆரம்பத்துல பண்றவங்க 8 நிமிஷம் பண்ணா போதும். இதுக்கு வந்து மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய தான் 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 இணைக்கிறோம், 5 சமநிலைப்படுத்துறோம். அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் ஈக்குவலா கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரா தான் சமான முத்திரா, கட்வாங்க முத்திரான்றது. இப்போ தசவாயு மற்றும் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும், நம்மளுடைய உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், உடம்புல ஒரு சக்தி நிலையை அதிகரிக்கும், தீய சக்திகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது விரட்டலாம். ஒரு இடத்துல இருந்து தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம். உடம்ப ஹீல் பண்றதுக்காகவும் இந்த முத்திரையை நம்ம பண்ணலாம். சங்கல்ப முத்திரையாகவும் இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிறவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா உடல்ல ஒரு சக்தி நிலை அதிகரிக்கும். அவருடைய கை பட்டாலே நோயாளிக்கு நோய்கள் குணமாகிறத கண்கூடா பார்க்கலாம். அதான் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த நிலைக்கு உருவாக முடியும். தியான நிலையில அமர்ந்து இந்த முத்திரையை செய்தபடி தீய சக்திகள் அழிய வேண்டும் என சிவ வழிபாடு செய்தால் உங்களுக்கு செய்யப்பட்ட பில்லி, சூனியம், ஏவல் போன்ற அனைத்து தீய சக்திகளும் நின்று போகும். அது இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா
அதை கான்செப்ட் பண்ணி விசுவலேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் விரட்டுற மாதிரி நீங்க இந்த முத்திரையை செஞ்சுட்டு ஓம் நம சிவாய 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா அது தொடர்ச்சி ஒரு வாரம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்க இல்லத்துல தெரிய ஆரம்பிக்கும். பாசிட்டிவா வர்றதை நீங்க பார்க்கலாம். இப்போ பயிற்சிக்கு போயிடலாம். எல்லா விரல் நுனியும் இப்படி அடிச்சிருக்காங்க. கட்டவரலோட நெருப்பு பூதத்தோட 4 பூதம் இணை 4 தான். எல்லா விரலையும் இப்படி சேர்த்து வச்சு இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிட்டீங்களா? மேல் நோக்கி வச்சு ஓம் நம சிவாய சொல்லலாம். இங்கே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓகே, அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். கபால முத்ரா. இந்த கபால முத்ரா உங்களுடைய லெஃப்ட் கையில மட்டும் தான் செய்யணும். நீங்க ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். சரி, இது வந்து சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை மிகுதியாக நாம பெறலாம். நம்மளுடைய ஈகோவை அழிக்கிறதுக்காக இந்த முத்திரையை செய்யலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈகோ அழிந்தால் ஞானம் கிடைக்கும். கபாலம் அப்படின்னாவே ஒரு மரணத்தின் அடையாளம். மண்டவோட தான் நம்ம கபாலம் சொல்றோம். சரிங்களா? முத்திரை, இந்த கபால முத்திரை செஞ்சுட்டு வர 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 பழைய சுயம் இறந்து புதிய சுயம் பிறக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே உள்ள இந்த தீய சுயமெல்லாம் அழிஞ்சிட்டு புதிய ஒரு மனிதனாக உருவாகிறதுக்கு இந்த கபால முத்திரையை நம்ம செய்யணும். இறைவனின் அருளை வேண்டி நம்ம இந்த கபால முத்திரை செய்யணும். இந்த முத்திரை செய்யும் பொழுது லெஃப்ட் கையில மட்டும் தான் பண்ணுவோம். அப்போ இடது உள்ளங்கை சக்கரத்தின் மூலம் ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சு உடம்புக்கு கொடுக்கும். அப்போ உடம்புல ஆற்றலின் சக்தி பல மடங்கு கிடைக்கும். இதுக்கு மந்திரம் ஓம் நம சிவாய தான். ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் சிவோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய 10 நிமிஷம் பண்ணணும். இந்த கபாலம் முத்ராவுக்கு இன்னொரு பேரு யாசக முத்ரா அப்படின்னு ஒரு பேரு. சரிங்களா? ரைட் கை சாதாரணமா வச்சுக்கிறீங்க, எப்படி என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் கை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவுதான். உங்க கையில ஒரு மண்டவோடு இருக்கிற மாதிரி, ஒரு பிச்சை எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம கையை வச்சு இறைவனிடம் நம்ம பிச்சை எடுக்கிறாங்க. இறைவனிடம் கையேந்திரம் வச்சுட்டு குரு வணக்கம், சிவபெருமானுக்கு வணக்கம், ஓம் நம சிவாய. விசுவலேஷன் உங்க கையில வந்து ஒரு மண்டவோடு இருக்கிற மாதிரி நீங்க வந்து காட்சிப்படுத்திக்கணும். கையில ஒரு மண்டவோடு இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி, அதுக்கப்புறம் சிவனை நீங்க விசுவலேஷன் பண்ணிட்டு அவர் கழுத்துக்குள்ள அந்த மண்டவோடு மாட்டியிருக்க மாதிரி விசுவலேஷன் பண்ணி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த கை வசதி செய்யுங்க. நம்ம அடுத்தது அந்த டமருக முத்ராவுக்கு பிளே பண்ற மாதிரி வரும். லாஸ்டா ஒண்ணு எடுத்து வச்சிங்களே, நான் சொல்லும் போது பிளே பண்ணு. அடுத்தது டமருக முத்ரா. டமருக அப்படின்னா உடுக்கைன்னு அர்த்தம். இந்த வேர்ல்டோடைய சத்தம் வந்து ஓம் தான். ஒளியின் சத்தத்தை நம்ம இங்க ஏற்படுத்துறோம். இதுக்கு இந்த முத்திரை செய்யும் பொழுது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க பிளே பண்ணும் பொழுது ஒரு உடுக்கையோட சத்தத்தை பிளே பண்ணுவாங்க. அந்த சத்தத்தை நீங்க வீட்டுல பிளே பண்ணிட்டு ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாய நம ஓம், ஒரு பைரவரோட சிவன் இருக்கிற மாதிரி விசுவலேஷன் பண்ணணும். இதுல நீங்க காட்சிப்படுத்த வேண்டியது சிவபெருமான்கிட்ட ஒரு பைரவர், ஒரு டாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விசுவலேஷன் பண்ணிட்டு ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாய நம ஓம், இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும்.
முதல்ல உருவானது வந்து சப்தம் தான் அண்டத்துல. அப்போ கடவுளின் அருளை கவர்ற வகையில கோவில்ல வந்து மணிகள் அடிக்கிறாங்க இந்த சப்தம் கேட்கறதுக்காக. சிவபெருமானின் அருளை பெற இந்த முத்திரை செய்யணும். பலன் வந்து பாத்தீங்கன்னா பைரவருடைய அருள் கிடைக்கும். இறைவனுக்கு வந்து உறக்கம் கிடையாது. எனவே இறைவனை உடுக்கை அடித்து எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மாயையின் பிணைப்பில் இருக்கும் நாம் தான் உறக்க நிலையில இருக்கிறோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்றதுக்காக தான் இந்த உடுக்க சத்தத்தை அடிச்சு உள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுக்காக தான் இப்ப அந்த மியூசிக் உங்களுக்கு பிளே பண்ணும். நமது உறக்கத்தை கலைத்து நமக்குள் ஒரு விழிப்பு நிலையை உருவாக்கவே நமது காதுக்கு அருகில ஒரு மோளம் அடிக்கிற மாதிரி இந்த முத்திரை பண்ணும். தமரகம் என்பது படைப்பை குறிக்கிறது. இந்த முத்ரா செய்வதன் மூலம் உங்களுடைய படைப்பாற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். முத்திரை எப்படி பண்றதுன்னா, ஒரு கையில மட்டும் தான் இதுல செய்யணும். அதுவும் வலது கையில மட்டும் தான் செய்யணும். எல்லா வரலையும் இப்படி மடக்கிடுங்க. உள்ளங்கை தொடக்கூடாது. இந்த கட்டவரில் மட்டும் இப்படி பக்கத்துல வச்சுட்டு நடுவரில் மட்டும் நீட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த காதுக்கு பக்கத்துல என்ன பண்ணா இப்படி இது பண்ணணும். ஓகேங்களா மேடம்? அந்த இதை அப்படியே பிளே பண்ணிருக்கல. ரெண்டு கை உரசிட்டீங்க. நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. வாழ்க. வீடியோ திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த வீடியோ ரெக்கார்டிங் அவங்க அனுப்புவாங்கல்ல, திரும்ப திரும்ப கேட்டுட்டே வாங்க. ஒரு தடவை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஐயா நிறைவு செய்யலாங்களா? நிறைவு செய்யலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை அனைவரும் தியான நிலையில் இருந்து வாழ்த்துவோம். பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், யோகாச்சாரியா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்துள்ள மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்களும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இது அனைத்து முத்திரைகளும் சொல்லணும்னா இப்போ உங்களை மாதிரி நிறைய நேரம் ஆகிடும். சிறப்பாக அந்த 10 முத்திரைகளையும் சொல்லி எங்களுடைய அந்த பிரபஞ்ச பேராற்றல் களத்திற்கு அழைத்து சென்றீர்கள். அதிலும் நமக்கு அந்த உடைய அந்த மந்திரங்களும், காயத்ரி மந்திரம், சிவ மந்திரம், ஓம் நம சிவாய மந்திரம், நோய் தீர்க்கும் மந்திரங்கள், அத்தனையும் காயத்ரி மந்திரங்களை சொல்லி பிரபஞ்ச பேராற்றல் எங்களுக்குள்ள ஒரு தவ நிலையில் உருவாக்கியுள்ளீர்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாங்களா? நேரம் கருதி இதுல கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே இருக்காது. ஆமா, இப்போ அன்பர்கள் இதை திருப்பி போட்டு கேட்டு நீங்கள் பலன் அடைவதே நீங்கள் இதற்கான ஒரு பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு இது. நிச்சயமாக அத்தனையும் நமக்கு சித்தர்கள் வழங்கியுள்ளார்கள். அதாவது பக்தி மார்க்கத்திலே நாம் எப்படி அந்த ஞானத்தை பெறுவது என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. அந்த இறைநிலையோடு சரணாகதி அடைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். சிவனோடு நாம் இணைவதற்கான அதாவது ரூபம் அரூபம் என்பது இல்லாமல் அதை கடந்த அந்த பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்திற்கு சிவசக்தி
நிலையோடு அர்த்தநாரீஸ்வரி நிலையோடு நாம் ஒன்றிணைவதற்கான பல அற்புதமான முத்திரைகளையும் நமக்கு சித்தர்கள் வழங்கியுள்ளார்கள் என்பதை மிக தெளிவாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். இதற்கு நன்றியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த அதாவது அந்த மிருத்துஞ்செய மந்திரம், மகா மந்திரம் எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தி இதற்கு முன்னாடி அதை போட்டு கேட்டிருக்கோம். ரொம்ப எளிமையா அது என்ன யூடியூப்ல அதாவது கேட்டு விட்டதுதான் உண்டு. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை உணர்வு பூர்வமா நாம உணரணும். இப்ப 24 hours அந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லுங்க, உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இருக்காது, விலகும். அதே மாதிரி மரண பயம், எல்லாருக்குமே மரண பயம் இருக்கு. இளைஞர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நீண்ட வயோதிகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மரண பயம் நீங்க முதிரைகளை கொடுத்திருக்கீங்க. இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மிக பலன் அளிக்கக்கூடியது. அனைத்திலே திருப்ப ஒரு 10 தடையாவது நாங்க அதை கேட்கணும்னு நினைக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இது நிறைவு செய்து கொள்கிறோம். ஐயா நீங்க லீவ் ஆகலாம். வாழ்க வளமுடன். நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளி நிகழ்வு நடைபெறுகிறது. நாளை ஞாயிறு என்பதால் மாலை விடுமுறை. அனைத்து நிகழ்விலும் அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். தமிழ் ஆனந்த யோகம் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்கவே உங்களுக்காக, மெய்யன்பர்களுக்காகவும் அனைவருக்காகவும் இந்த தமிழ் ஆனந்த யோகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்ப இன்னைக்கு கொடுத்த ஐயா கொடுத்த அந்த இது போலவே பல நல்ல தகவல்களை பல பயிற்சி பெற்ற மூத்த பேராசிரியர்களை கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தகவல்களில் வரும் போஸ்டர்களை உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து புண்ணியம் செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.